தொடர்ந்து எழுத்தாளர் ரிம்சா ஃபாசின் எழுதிய த சைலண்ட் தண்டர் என்ற நூலினை அறிமுக உரையை நிகழ்த்துவதற்காக பாலாஜி பாஸ்கரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். த சைலண்ட் தண்டர் ரிம்சா ஃபசின் எழுதிய புத்தகம். முதல்ல எழுத்தாளரை பற்றி, நூல் அறிமுகத்துக்கு முன்னே எழுத்தாளரை பற்றி அறிமுகப்படுத்துகிறேன் நான். இவர் ஒரு 11 வயது பெண், இளம் எழுத்தாளர் கேலக்சியில். இவங்க எடுத்துக்கொண்ட விஷயம் நிறைய பெரிய பெரிய எழுத்தாளர்களே கை வைக்க பயப்படுற ஒரு விஷயம். அதை எடுத்து மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. அந்த தலைப்பே உங்கள் வாசிக்கும்போது உங்களை வியந்து பார்க்க வைக்கிற ஒரு தலைப்பு. த சைலண்ட் தண்டர், ஒரு அமைதியான இடி. இந்த தலைப்பை எப்படி அதை தேர்ந்தெடுக்கும் போதே எனக்கு முதல்ல தலைப்பு சொல்லும்போதே வாசிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டியது. குரான் வந்த காலம் எப்போது, அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலம் எப்போது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அது வந்த காலம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் இறக்கப்பட்டது குரான். அறிவியல் கண்டுபிடிப்புகளாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் நம்ம ஒரு 150-200 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வு. இந்த பெண் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, குரானில் சொல்லப்பட்ட வசனங்கள், அதில் சொல்லப்பட்ட ஆதாரங்கள்லாம் இன்றைய நவீன அறிவியல் இப்போ தான் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதை நிரூபிச்சுக்கிட்டு வருது. அதை ரெண்டையும் இணைத்து அவங்க இதில் 26 கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் வாசிக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை ஒரு ஒரு வாக்கியத்தில் இது ரொம்ப எளிமையாக அப்போ சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்றது தெரியும். ஏன்னா இன்றைக்கி நிரூபிக்கப்பட்ட அறிவியல் இப்படி சொல்லுது. இதை வாசிக்கும்போது நிறைய விஷயங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் மிகச்சிறந்த அறிவோடும் நல்ல ஞானத்தோடும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. திருவாசகத்தை எடுத்தோம்னா, அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெரும் காட்சி வளப்பெரும் தன்மை, ஒன்றனுக்கு ஒன்று நின்று அதன் எழில் பகரின் இல்நுழை கதிரின் துண் அணு புறைய சிறியவாய் பெரியோன் தெரியின் அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர். இப்போ யூனிவர்ஸ் கேலக்ஸி சுற்றுது, அண்டை பகுதி அண்டங்கள்லாம் உருண்டையாக இருக்குது அப்படின்றத இப்போ சொல்கிறோம். ஒரு ஒரு பொருள் நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கும்போது அது உருண்டையாக தான் இருக்குது. இத்தனையோ அண்டங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. யார் உன் இறைவன் அப்படின்னு கேட்கும்போது அந்த இறைவன் எவ்வளோ பெரியவன் அப்படின்னு சொன்னால், இவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற நிறைய அண்டங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா அதில் இருக்கிற வளப்பெரும் தன்மை, அளப்பெரும் காட்சியை நான் பெருமையாக சொல்லிக்கிட்டே வந்தேன் அப்படின்னா, அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? குடிசை வீட்டில், நம்ம குடிசை வீடு ஓட்டு வீட்டிலலாம் சூரிய ஒளி உள்ளே வரும்ல, ஒரு கீற்றா உள்ளே விழும், ஒரு பார் விழும், அதில் தூசி பறக்கும், நம்மெல்லாம் பார்த்துருப்போம். அந்த தூசி மாதிரி துண் அணுப்புறைய, அந்த இல்நுழை கதிரின் துண் அணுப்புறைய, அந்த மாதிரி தான் அந்தளவுக்கு சிறியதாயிருமா. இதை பூரா சொல்லிக்கிட்டே வந்தா பெரியவனுக்கு முன்னாடி அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்கிறார். அப்போ அண்டம்ங்கிறத இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிம்சா ஃபசின் நிறையா விஷயங்களை இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டு, சாலமனுடைய படை வரும்போது அது சொல்கிறத கேட்டு அவர் பதறிடுவார். எறும்புகள் சொல்லும், ஐயோ சாலமன் படை வருது, வேமா ஓடுங்க, மிதிச்சிருவாங்க, நொறுங்கிடுவோம் அப்படின்னு. இந்த சொல் தான் ரொம்ப முக்கியமான சொல். குரான் சொல்லுது எறும்புகளை நொறுங்கிரும் அப்படின்னு சொல்லுது. இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு இந்த எப்படி சொல்லலாம், நசுக்கிறதுன்றது நிறைய விஷயங்களை நசுக்கிறது, பிச்சிடுறோம், உடைச்சிட்றோம், மிதிச்சிட்டோம் அப்படின்றது, உடைச்சிட்டோம் அப்படின்னு நொறுங்குதல் அப்படின்றத எதுக்கு சொல்லுவோம்? கண்ணாடிக்கு சொல்லுவோம், கண்ணாடி நொறுங்கிருச்சு அப்படின்றது. எறும்புகளின் உடலமைப்பு கண்ணாடி போல் உள்ளதுன்னு இப்போ அறிவியல் சொல்லுது. அன்னைக்கு அந்த சொல்லை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க குரானில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் இருக்குது, வாங்கி வாசிச்சு பாருங்கள். எளிமையான ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு சிறந்த நூல். முக்கியமாக 11 வயது பெண் எழுதியதற்காகவே இதை நம்ம பாராட்டி கொண்டாடி வரவேற்க வேண்டிய ஒரு நூல். நன்றி.